தான் கமெண்ட்ரி பண்றாங்கன்னு சொன்னதானே. நான் எப்படி சொல்ற சங்கம், உண்மையை சொல்லணும். எங்கட மனைவி எங்கட கட்டில் என்னோட இருக்கிறாள், எங்களோட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதே நேரத்தில் எங்கட மனைவி அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக, எத்தனையோ பெண் ஆண்களுடைய எண்ணத்தில விபச்சாரிகளாக கட்டில் இருக்கிறார்கள். ஒரு பெண்ணை கற்பனை பண்ணுவதும் ஜினா. எங்கட மனைவி எங்களுடைய கட்டில் இருக்கிறாங்க, ஆனால் பகல்ல ரோட்ல வச்சு, தெருவுல வச்சு, கல்யாண வீட்டுல வச்சு, ஷாப்பிங் மால்ல வச்சு, ஹாஸ்பிட்டல்ல வச்சு, பேரண்ட்ஸ் மீட்டிங்ல வச்சு யாராவது ஒருத்தர் கண்டு ரசித்திருப்பாரு, அவருடைய கட்டில் இருப்பாரா வைக்க எண்ணத்துல, தோட்டத்துல. இது ஹதீஸ். இது இதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு பெண்ணை பற்றி உங்களோட மனைவி, ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண் தந்த கணவனிடத்தில் விவரிக்க வேண்டாம். நீ விவரிப்பா என்றிருந்தால் ஒன்ன வச்சுக்கொண்டு உண்ட கணவன் அந்த பெண்ணோட ஜினா செய்வான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இன்றைக்கு இதெல்லாம் கமன் பாவம். இதுதான் சொல்றான், வலா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நீங்க நெருங்க வேண்டாம். இன்னும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்களுக்கு சொல்லப்பட்ட, பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜினாவுக்கு நெருங்க வேண்டாம் என்றால் அத்தர் பூசுவோம். அத்தர் இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம் என்றா, பெண்களுடைய அத்தருக்கும் ஆண்களுடைய அத்தருக்கு ஒரு வித்தியாசம். சொல்லுவா, என்ன வித்தியாசம் உண்டு? என்ன வித்தியாசம்? ஆண்களுடைய மனத்துக்கும் பெண்களுடைய மனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? பேட்டி கேட்டா சொல்லுவாங்கன்னா, பெர்ஃபியூம்ல ரெண்டு இருக்குது. என்ன இது? என்ன கூல் வாட்டர்ல இது லேடிஸ், இது என்ன ஜென்ஸ்? அப்படியா? அந்த வித்தியாசம் அங்க இல்ல. வித்தியாசம் என்னன்னு சொன்னா, திருமிதியில ஹதீஸ் வந்திருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீபுர் ரிஜாலி மா வஹர ரீஹுஹு வ ஹஃபிய லௌனுஹு. ஆண்களுடைய மனம் எப்படி தெரியுமா இருக்கணும்? வாசம் வீசும், ஆனா அடையாளம் இருக்காது. நாங்க பவுடர் போட மாட்டோம், அத்தர் பூசுவோம். நாங்க வாய்க்கு லிப்டிக் பூச மாட்டோம், ஆனா அத்தர் பூசிக்கணும். நல்ல அத்தர், பொறுமதியான அத்தர், பிரயோஜனமான அத்தர். சரி, பெர்ஃபியூம் இருக்கு. சரி, உலமாக்கள் என்ன சொல்றாங்க? ஹலால் என்று இருக்கிறாங்க. ஹனபி மதுஹபடிக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. சரி, அது நான் ஃபத்வா தரல உங்களுக்கு. அத்தர் அடிச்சு நீங்க பூசிக்கொள்றீங்க. சரி, மா வஹர ரீஹுஹு, வாசம் வெளியே வீசுது, ஆனா அடையாளம் எதுவுமே இல்லை. பெண்களை பொறுத்தவரையில் இஸ்லாம் சொல்லிருக்குது. நபி சொன்னாங்க, தீபுன் நிசாஇ, பெண்களுடைய மனம் என்ன தெரியுமா? மா வஹர லௌனுஹு, அடையாளம் விளங்குது. நல்ல அழகா எடுத்து இங்க பூசிக்கிறாங்க, இங்க பூசிக்கிறாங்க, லிப்டிக் பூசிக்கிறாங்க. லிப்டிக் என்றால் அது ஹலாலான கெமிக்கல் போடப்பட்டு செய்யப்பட்டதாக இருந்தால் பூசிக்கிறாங்க. மலலோண்டி வச்சிருக்கிறாங்க, கை நல்ல மிஹிந்தி, மாஷா அல்லாஹ், நல்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க. இஸ்லாத்தில் ஷரியத்தில் சொல்லப்பட்ட முறைப்பிரகாரம் தன்னை மேக்கப் பண்ணிருக்கிறாங்க. அழகு விளங்குது, ஆனா வாடை வீசுதில்லை. இது பெண்களுடைய அழகு, இது பெண்களுடைய அத்தர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதெல்லாம் எதுக்குண்டா, மக்கள் ஜினாவின் பக்கமாக நெருங்க கூடாது. இன்னும் ஒன்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், எப்படி அமல் செய்ய போறோம்? பெண்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஜினாவின் பக்கமாக நெருங்க வேண்டாம் என்றதுக்கு இன்னும் ஒன்று தான், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா, தலைவிரி கோலமாக ரோட்ல தெரிய வேண்டாம். இன்றைக்கு தலைவிரி கோலமாக தெரியுறாங்களா, அரை நிர்வாணமாக தெரியுறாங்களா? அரை நிர்வாணமாக தெரியுறாங்களா, தலைவிரி கோலமாக தெரியுறாங்களா? நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன் ஹதீஸ்ல வந்திருக்குது. இன்றைக்குள்ள பெண்கள் யார் தெரியுமா? பெண்கள் என்றா பிற மதத்தை சார்ந்த சகோதரிகளை பற்றி நாம் பேசல, எங்கட பெண்களை பற்றி நாம் பேசுறேன். எங்கட சகோதரர்களை பற்றி நாம் பேசுறேன். முஸ்லீம் சகோதரிகள், முஸ்லீம் பெண்கள், முஸ்லீம் குழந்தைகளை பற்றி பேசுறேன்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்துல 2 கூட்டம் நரகத்துடைய சுவர்க்கத்துடைய வாடையை நுகர மாட்டாங்க. சுவர்க்கத்தை அல்லாஹ் அவங்களுக்கு ஹராமாக்கிட்டான். அது ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? சில பெண்கள் உடுத்திருப்பாங்க, உடுக்காத பெண்களை போல காட்சியளிப்பாங்க. உடுத்திருப்பாங்க, உடுக்காத பெண்கள். 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, உடுத்திருப்பாங்க ரொம்ப டைட், ரொம்ப டைட். எந்த அளவுக்கு டைட்ண்டா, எப்படி அப்பா போட்டிருப்பாங்கன்னு பிரச்சனை கேட்கறது, எப்படி உடுத்திருப்பாங்கன்னு சொல்லி அவ்வளவு இருக்கும். நிர்வாணமா போற மாதிரி விளங்குது. உடம்புடைய கலர் கொட்டி எப்படி பிடிக்கும்? இதே ஸ்கின் கலர் கொட்டி போட்டா பிடிக்கும் உடம்புக்கு. தூர இருந்து பார்த்தா நேக்கட்டா போறோம். நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன், உடுத்திருக்கிறாங்க உடுக்காத பெண்களை. இன்னைக்கு எங்கட பெண்கள் சிறார்கள் பாடசாலைக்கு போறாங்க, பாடசாலை கல்வி கற்க போறாங்க. எப்படி போறாங்க? வாப்பா தஹஜ்ஜத் தொழுகிறாரு, மகள் வயது வந்த மகள் ஸ்கூலுக்கு போற, எப்படி போறா? இதுக்கு என்ன பரிகாரம்? இதுக்கு என்ன முடிவு? இன்னும் ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. பெண்கள் உடுத்திருப்பாங்க, எவ்வளவு மெல்லிசின்னு சொன்னா அது உடுக்காத போல. வெளியிலிருந்து பார்த்தா எல்லாம் விளங்குது. நிர்வாணமா போனா யாரும் பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் பார்த்து கொண்டு போறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க வெளியே வந்ததின் காரணமாக எத்தனையோ பேர் விபச்சாரம் செய்றாங்க. சொன்னாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா, ஜாஹிலியா காலத்து பெண்கள் வெளியே போனது போல போக வேண்டாம். நான் சுருக்கிக் கொள்றேன், பெண்கள் ஜினாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா? பெண்களை வீட்டுக்குள்ள அடக்கி வைக்கணும் சொல்லல. பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லப்பட்ட முறப்பிரகாரம் பெண்களை வெளியே கொண்டு வாங்கோ. நான் சொல்லல பள்ளிக்கு பெண்களை கொண்டு வரவாரம் என்று. நபியினுடைய காலத்துல பெண்கள் பள்ளிக்கு வந்தாங்க, பயான்கள் கேட்டாங்க, நல்லதை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. இதே போல சூழலை நாங்க உருவாக்கணும். எங்கட பெண்களும் வரணும், எங்கட பெண்களும் கேட்கணும். நான் அதுக்கு சொல்லல தலைவிரி கோலமாக எல்லாத்தையும் விட்டு போட்டு நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போற மாதிரி வாங்கன்னு சொல்லுவோம். ஒரு முறை வரணும், ஒரு முறையில பெண்கள் வரணும், ஒரு முறையில பெண்கள் உட்காரோணும், நல்லதை கேட்கணும், அவங்களையும் கண் துறப்படணும். நாங்க கேட்டு போனா, இப்ப போனா என்ன நடக்கும்? எல்லாரும் நல்ல தூக்கம் ஊட்டல. பயான் முதாக்கரா பண்ணுவீங்களா? இப்ப பயான் முதாக்கரா வராது. இப்ப பேச்சு மொத்தம் நல்லா நல்லா சாப்பிடணும் பேச்சு. அது சும்மா வாழும் கொஞ்சம் ஆறிந்தா அங்க ஒரு பரபர் ஆரம்பிச்சிடும். சரி, முசாக்கரா செய்யுங்க. பெண்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுங்க, சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுங்க. இந்த பயான் லைவா போயிட்டு கொண்டிருக்கு இன்டர்நெட்ல. உங்களுக்கு பின்னால சொல்லுவாங்க எந்த வெப்சைட்ல போகுது. இந்த பயான பெண்களுக்கு லைவா வீட்டுல கேட்கல, வீட்டுல இன்டர்நெட் வசதி இருக்கும் என்றிருந்தால் ஏராளமான மக்கள் இப்ப கேட்டுக்கொண்டு இருக்காங்க நினைக்கிறேன். அதனால ஜினாவுக்கு நெருங்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டிருக்கிறான். ஜினா இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி உலகத்தில் ஜினா இன்றைக்கு ப்ரோமோட் பண்றாங்க. ஜினாவை எப்படி தெரியுமா ஜினா ப்ரோமோட் பண்ணப்படுது? பல வகையான வகைகள்ல. அதுல ஒன்று தான் ஜினா செய்யறது ரொம்ப லேசி, கல்யாணம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு ராவக்கு ஒருத்தர் ஜினா செய்யணும்டா அவருக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் இருந்தா போதும், சுபகுக்கு முந்தி அவருடைய வேலையை முடிச்சுக் கொள்வார். ஆனா இன்றைக்கு ராவக்கு ஒருத்தர் கல்யாணம் முடிச்சோம் நியத்து வச்சா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வாரத்துக்கு 6 மாசம் போகும். ஜினா லேசி, கல்யாணம் கஷ்டமாகிட்டது. நவீன காலத்துல ஜினா கஷ்டம், கல்யாணம் லேசி. புலோக்கரா போனவரு கல்யாணம் முடிச்சு கொண்டு வாராரு, பள்ளிக்கு தொலை போனவரு மாப்பிள்ளையா வாராரு. சஹாபாக்கள் கல்யாணம் முடிச்சாங்க, வலிமா புறவு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் கல்யாணம் முடிச்சாங்க, வலிமா பின்னால கொடுத்தாங்க. இன்றைக்கு ஜினாவை ப்ரோமோட் பண்ணினது எங்கட பைனான்சியல் பர்டன்ஸ். நாங்க கொடுத்த டோர்ச்சர் கல்யாணத்துக்கு. கல்யாணம் என்ன சும்மா எழுமா? பால் போத்தல் கொண்டு போனோம், மரவை இழுக்கோணும், அங்க ஒரு இழு
இங்க ஒரு இழுக்கணும் சுப்ஹானல்லாஹ். அதனுடைய ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்தா கடைசி கழிச்சு கூட்டி கழிச்சு பார்த்தா தமிழ் வீட்டு கல்யாணம் மாதிரி. முஸ்லீம் கல்யாணம் ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பள்ளிக்குள்ள நடக்கிற கல்யாணத்தை இன்றைக்கு நான் தான் சொல்றது அதிகம் அட்டகாசம் தான். ஒவ்வொருத்தர் போடுற கூட்ட பார்த்தா என்ன தெரியுமா, அதுல வீண் வரைய மொத்தர் வாராரு பேக் எடுத்துக்கொண்டு. என்னடா ஷாப்பிங் மால் போயிட்டு வாராரா பார்த்தா ஷாப்பிங் மால் போயிட்டு வரல, கல்யாணத்துக்கு போயிட்டு வாராரு. யார்ட கல்யாணம்? இன்னால்ட கல்யாணம். என்ன இவ்வளவு அழகான பேக்? ஓ அது நல்ல ஒரு பேக். பேக் 2-3 நாளே போற கேள்விப்படுகிறது. பேக் அடித்தவர் சொல்றாரு பேக் காஸ்ட் வந்து 175 ரூபாய். எந்த பேக்? கல்யாணத்துக்கு கொடுத்த பேக் இருக்கிறேன். அதுல கொண்ட பேரையும் போட்டு மாப்பிள்ளை பேரையும் போட்டு ஒரு அரபு வடமானம் ஒண்ணும் போட்டு பேக் அடிச்சிருக்குது. பேக் உள்ளுக்குள்ள கட்டிசிக்குது, அது 45 ரூபாய். அடே 175 ரூபாய் சாமான் 45 ரூபாய் பேக்ல போட்டு கொடுத்தாலும் பொறுமதியாய். இன்னைக்கு உம்மத்து சோபன, உம்மத்துக்கு கலஸ், உம்மத்துக்கு ஷோன்ற வைக்கிறேன். இந்த ஷோல உம்மத்து வளர்ந்து வளர்ந்து வந்து பேட்டிஸ் 45 ரூபாயோட பேட்டிஸ போடுறதுக்கு 175 ரூபாய் பேக். இதா உலகம்? இதா உலகம்? கல்யாணத்தை நாங்க பெருசாக்கிட்டோம். ஜினா செய்றது லேசி வாப்பா. இன்னைக்கு ஒரு பொன் தேடி போறது கஷ்டம். விபச்சாரிய தேடி போனோமா? தேடி போக தேவையும் இல்லை, வீட்டுக்கு தேடி வருவாங்க. இரண்டாவது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஐடி, இந்த நியூஸ் சேனல்ஸ், டிவி, இதே போல இன்டர்நெட், இதே போல இருக்கக்கூடிய ரேடியோ, இதெல்லாம் இன்றைக்கு ஜினாவை ப்ரமோட் பண்ணுது. ஜினாவை ப்ரமோட் பண்ணுது. மிக்ஸ் கல்ச்சரல், ஸ்கூல்ல மிக்ஸா இருக்கிறோம். இந்த கல்ச்சரல் இதெல்லாம் ஜினாவை ப்ரமோட் பண்ணுது. எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஜினா என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட ஒரு பாவம் தெரியுமா? ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, நல்ல ஒரு பைட் படிச்சாங்க. இன்ன ஸினா தைனுன் إذا أقرلته كان الوفاء من أهل بيتك فاعلم من يزني في قوم ب2000 درهم في أهله يزني بربع درهم. سبحان الله. வாலிபர்களே, இமாம் ஷாஃபி சொன்னாங்க, நீ ஒருக்க விபச்சாரம் செய்வது ஞாபகம் வச்சுக்கோ ஒரு கடன் கொடுத்தது போல. ஒருக்க ஜினாவுல ஈடுபட்டா அது ஜினா கடன். ஒரு ஆளுக்கு நீ கடன் வாங்கிட்டா, ஒரு ஆள்கிட்ட ஜினா செஞ்சிட்டா அர்த்தம் நீ ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கினது போல. அந்த கடனை உண்ட பரம்பரையில யாரு சரி நிறைவேற்றுவாங்க? அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்ன ஸினா தைனுன் إن الزنا دين إذا أقرلته كان الوفاء من أهل بيتك فاعلم. ஜினா என்று சொல்லக்கூடியது நீ யாரிடத்திலேயோ வாங்கக்கூடிய கடன், அந்த கடனை உண்ட சந்ததியில வரக்கூடியவங்க நிறைவேற்றி வைப்பாங்க. நீ எந்த குடும்பத்திலேயாவது 200 திர்ஹம் கொடுத்து 2000 திர்ஹம் கொடுத்து ஜினா செய்வாய் என்றிருந்தால், இன்னமொத்தர் வந்து உண்ட குடும்பத்தில காதீனாறு கொடுத்து ஜினா செஞ்சுட்டு போவார். அஃபு பத்தினித்தனத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கோ. தஅஃபு நிசாஇக்கும் ஃபில் மஹ்ரம் வதஜன்னபு மா லா யலீகு பிமுஸ்லிமின். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜினாவை பத்தி படிச்சுறாங்க. சொல்றாங்க, ஜினா என்று கூடியது ஒரு சந்ததியில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் நடப்பார் என்றிருந்தால் அதனுடைய பிரதி விவகாரம் அந்த சந்ததியில் உருவாகத்தான் செய்யும். இத குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி